ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் பாயோட நெக்ஸ்ட் பாட்டை இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்கல்ல பல்லாம் நான் பேசுகிற விட ரெண்டு பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சேன் ரெலி சாரி ஜஸ்ட் இது வெரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள பல்லாம் இருக்கிறாரு காரமாக இருக்க செல்ல மோட்டோ ஓப்பன் பண்ணி ஐயோ இவ்வளோ வயசியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பிள்ளைப்புக்கும் காரட்டுக்கு நடுவில் கஷ்டப்படுற மூமெண்ட்டை நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு இந்த ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சாப்பிட வச்சுருந்த பீசஸையும் அதே பிளேட்டில் வைக்கவும் ஜங்குக்கு வந்துட்டு இதெல்லாம் பெருசாக எடுக்கல. அவர் எப்போதுமே சேலஞ்சு இதை சாப்பிட்டு பழகினவரில் அவர் பாட்டுக்கு ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றாரு. ஒன்றால் மட்டும் எப்படிடா சாப்பிட முடியுது இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன மாதிரி நம்ம ஜங்குக்கு சாப்பிட்டபடியே ஹாரி வந்துட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஹாரிக்கும் ஃபீட் பண்ணி விடுவோம். ஹாரி ஆண்டை எடுத்து சாப்பிட்றான். என்னடா எனக்கு பிடிக்குது, நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதில் முக்கிய சாப்பிடுங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஜிமினாமே அதில் லைட்டாக அதை தொட்டு லைட்டாக எடுத்து கட்டி சாப்பிட்றாரு. இப்போ நம்ம ஜிமினுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி இவங்க எல்லாருமே அந்த பிளேஸில் இருக்கிற ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸுங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக எடுத்து சாப்பிட்டபடி கொஞ்சம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அந்த பிளேஸில் ஹாரியோட டேட் என்ட்ராகி வயல்வெளியில் தண்ணி வைக்கணும், மோட்டரை போட்டு விடுங்க, அப்புறம் பாட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிறான்டா, அங்கேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகிற ஹரி ஈவினிங் இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்குதுல மறந்துடாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாம் ஹாரி டேடுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணதோடய ஜங்குக்கோட ஃபேஸே ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு ஜங்குக்கு அப்படியே ரொம்ப அமைதியாக வந்து அந்த ஒரு தொட்டி மாதிரி இருக்குது, அதில் தான் தண்ணி விழுது. அந்த தண்ணி ஒரு சின்ன ஹோல் வழியே அப்படியே வெளியே போகுமா. அந்த மூமெண்ட்டில் அந்த பிளேஸில் வந்து உட்காந்துருந்து அந்த வாட்டரில் அப்படியே ப்ளே பண்ணபடியே உட்காந்துருக்கிறத நம்ம ஹாரி நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜங்குக்கா, எனக்கு மேரேஜின்னு டாபிக் கேட்டுட்டுலேருந்து உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியாகவே இல்லை, என்னாச்சு என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது இல்லை ஹாரி, எனக்கு ஒரு சின்ன ட்ரீம் இருக்குது. என்ன ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி ஹாரி கேட்கவும் ஹாரிக்கிட்ட தான் சொல்கிறாரு. பட் நம்ம யூமினும் டேயுமே பேக் சைடில் நின்னபடியே ஜங்குக்கும் ஹாரியும் பேசுகிறத கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டான் உனக்கு என்ன ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி ஹாரி கேட்கவும் இல்லை இப்போ நீ மேரேஜ் பண்ணிக்க போகிறல, நான் நம்ம வில்லேஜில் நிறைய பர்சன்ஸ் மேரேஜ் பண்ணி பார்த்துருக்கேன். எல்லாருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு ஒவ்வொரு வித்தியாசமான மூமெண்ட்டில் என்னெல்லாமோ செஞ்சு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. உனக்கு கூட இப்போ எல்லாமே பண்ணுவாங்க. இன்றைக்கி உன்னோட ஸ்கின்னில் பாடியிலாட்டையும் சாண்டல் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ மஞ்சள் நீரை வச்சு அப்படியே உன்னை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குவாங்க. அதுக்கப்புறம் உனக்கான மேரேஜுக்கான ட்ரெஸ்ஸஸை கொடுப்பாங்க. இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் மெஹந்தி ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ரொம்ப ஏஜ் அதாவது பெரிய பர்சன்ஸ் ரொம்ப ஓல்டான பர்சன்ஸ்கிட்டேருந்து உன்னோட ரிலேட்டிவ் மெம்பர்ஸ்கிட்டேருந்து விஷ் வாங்குவாங்க. அப்போது உன்னோட ஹெட்டில் இந்த எல்லோ ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதாவது மஞ்சளையும் அரிசியும் வரசி வச்சுருப்பாங்க, அது எல்லோ ரைஸ்னாங்க. அதை அப்படியே உன்னோட ஹெட்டில் தூவுவாங்க. அதுக்கப்புறம் உன்னோட ஹஸ்பண்டோட ஹவுஸில் இருந்து 2-3% வந்து உனக்காக 2-3 சின்ன சின்ன குட்டி குட்டி ஒரு விதமான சடங்கு பண்ணுவாங்க. அப்புறம் டைரெக்டாக மேரேஜ். இத்தனை டேஸ் இத்தனை ஒர்க் இருக்குது. ஆனால் இந்த ஒர்க்கை மட்டுட்டு நான் பக்கத்தில் என்ன பார்க்க போகிறேன். அதனால என்னடா இல்லை எனக்கும் நாளைக்கு மேரேஜின்னு நானா இந்த மாதிரிலாம் எனக்கு எல்லா ஒர்க்கையும் பண்ணதுக்கு யாருமே இல்லைல்ல. அப்போது என் மேரேஜ் வந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஏக்கட்டிலே கேட்குறத ஜிமினா நோட் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஏன்னா நீ தானடா அவன் பின்னாடி சுற்றுற, அவன் என்ன அளவுக்கு ஒரு ஒரு பெயினான பிளேஸில் இருக்கான், நீ சேர்ந்து அவனை பெயின் படுத்துறாடா அப்படிங்கிற மாதிரி தானே ஜிமினா பேசின்னு இருப்பார். இப்போ ஜிமினா இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணால் ஜேகே பேசின வேர்டே நம்ம டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகுது. பெயினான மூமெண்ட்டில் டக்குன்னு அங்கேருந்து மூவ் ஆனான்னா ஹாரியும் ஒரு மாதிரி ஆக்கி ஜங்குக்கு டைட்டாக ஆக்ட் பண்ணபடி என்ன மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டுட்ட நீ, உனக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டோன்னு நினச்சிட்ருக்கியா, யார்டா சொன்னா உனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு யார் இல்லைன்ட்டு, நான் இருக்கிறேன், என் பேரண்ட்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு ஃபியான்சி மண்டடோட உனக்கு மேரேஜுக்கான மட்டும் ஒர்க்கையும் பண்ண சொல்ல எனக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்களோ இங்கே இருக்கிற பர்சன்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த மொத்த ஒர்க்கையும் உனக்கும் பண்ணுவாங்க. நிஜமாலும் எல்லா ஒர்க்கையும் உனக்கும் பண்ணுவாங்க. நீ ரொம்ப ஹாப்பியாக இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணபடி உன்னோட ஃபியான்சி நீ மேரேஜ் பண்ணிப்ப. இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் திங்க் பண்ணாத. அதான் ஃப்ரெண்டா
ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லா பிளேஸ்லேயும் நான் இருக்கிறேனே, நான் இந்த பிளேஸ்லேருந்து மேரேஜ் பண்ணிட்டு தான் போகிறேன், உன்னை அப்படியே விட்டுட்டு போகல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரி இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட பேசினோம். ஜங்குக் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டில் இருந்தவர் கொஞ்சம் ஹாப்பியாகி, டே டே டே, நான் சும்மா தான் சொன்னேன், நீ சீரியஸ் ஆகிட்டியா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மாடா, நீ டென்ஷன் ஆகாத, எனக்கு தெரியாதா எப்போதும் என் ஹாரி என் பக்கத்துலேயே தான் இருப்பான்ட்டு, சும்மாடா அந்த மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹாரிக்கிட்ட நம்ம ஹாரிக்கிட்ட ஜங்குக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. சரி எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகலாமா அப்படிங்கிற மாரி சொல்லவும், எங்கடா ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொன்னால், பக்கத்தில் ரிவர் போகுது, அங்கே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாமா இல்லை கிணத்துக்குள்ளே ஃப்ரெஷ்ஷப் ஆகலாமாங்கிற மாரி கேட்கவும், கிணத்துக்குள்ளேயா அப்படிங்கிற மாரி ஜிமினை எட்டி பார்ப்பாரா, இந்த மாதிரி எட்டி பார்த்தா, ஏன்டா இங்கேருந்து எட்டி பார்க்குற, உள்ளே போய் பாருடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹாரி ஜிமினாவை பிடிச்சி தெளிவிடா, டே லூஸு, ஏன்டா இப்படி என்னை பாடா படுத்துற அப்படிங்கிற மாரி ஜிமினா கரெக்டாக உள்ளே ஜம்ப் பண்ணபடி விழுந்தா, சுகமே கரெக்டாக அந்த பிளேஸில் ஜம்ப் பண்ணபடி விழுவாரா, அந்த மாதிரி விழுந்தான். இப்போ நம்ம ஜங்குக்குடா ஹை ஜாலி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜம்ப் பண்ண போவாரா, இந்த மாதிரி ஜம்ப் பண்ண போனோம். லைட்டாக ஸ்கிப் ஆகி ஜங்குக் அந்த ஜம்ப் பண்ணுற வேகத்தில் வர சொல்ல அங்கே இருக்கிற அந்த புல்லாம் இருக்கும்ல, அது லைட்டாக ஸ்கிப் ஆகி ஜங்குக்கு வலிக்கு வெளியே போவாரா, இந்த மாதிரி வலிக்கு வெளியே போகிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கூட இப்போ ஹோல்ட் பண்ணப்படிக்கிட்டே கிரிப்பாக பிடிக்க 2 பேருமே கொஞ்சம் அந்த வாட்டருக்குள்ளே ஒன்றா சேர்ந்து விழுறாங்க. சேர்ந்து விழுற மூமெண்ட்டில் ஒரு ஃபோர்ஸில் வாட்டரில் முங்குற அந்த மூமெண்ட்டுக்கும் விழுந்த ஃபோர்ஸுக்கும் ஜங்குக்கு அப்படியே டேயோட லிப்லேயே பிக்கிஸ் பண்ணிடுவார் வாட்டருக்குள்ளேயே. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் டேக்கு 2 பேரும் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் நோட் பண்ணி கொஞ்சம் ஷாக்கானா, வாட்டரை விட்டு வெளியே அடுத்த செகண்டு ஜங்குக்கு அப்படியே டேயை விட்டு லைட்டாக மூவ் ஆனாகி, சாரி சார், தெரியாமட்டா, நீங்கள் திடீர்னு இப்போ பிடிச்சி இழுட்டிங்களே, தெரியாமல் பட்டுருச்சு, தெரியாமட்டான் பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி பயத்தில் இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு பேசிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனோம். நம்மகிட்டே வில்லத்தனமாக ஸ்மைல் பண்ணபடி ஜங்குக்கோட ஹெப்பை இன்னும் கிரிப்பாக பிடிக்கவும் ஜங்குக்கு ஷாக் ஆகி, என்ன பண்ணுறீங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா, இந்த மாதிரி கேட்டான். எனக்கு ஸ்விம் பண்ணலாம் தெரியாது, நீ கீழே விழ போனதை பார்த்துட்டா நான் உன்னை டக்குன்னு பிடிச்சிட்டேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்னை கொஞ்சம் இந்த பிளேஸில் இங்கேருந்து இந்த கிணத்துக்கு மேலே கூட்டிகிட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த மூமெண்ட்டை நம்ம யூமின் 2 பேருமே நோட் பண்ணா, ஹாரியுமே என்ன நோட் பண்ணிவிட்டு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்டால் ஜங்குக்குதான் அவருக்கு ஸ்விம்மிங் பண்ண தெரியாமல் ஸ்கிப் ஆகி உள்ளே விழுந்துட்டாராம், அவரை மேலே கூட்டிகிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஹாரி தான் ஜங்குக்கு நல்லாவே ஸ்விம் பண்ணுவான், லைட்டாக நம்ம அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லோரும் மேலே போகலாம், அவங்களுக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி டேட்டை கேட்கும். எனக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை, என்ன கொஞ்சம் பக்கத்தில் பத்திரமா பாட்டுக்கிட்ட ஒரு பர்சன்ட் இருந்தால் போதும், என்னை கேரிங் யாராவது பார்த்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரிக்கிட்ட கேட்க, நம்ம ஹாரி ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட்டை கொஞ்சம் கிரிப்பாகவே பிடிச்சிக்கோ ஜங்குக்கு, ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்னால், டேடா செம்ம வில்லட்ட நம்ம ஜங்குக்கு பாட்டப்படி ஸ்மைல் பண்ணால் நம்ம சுகாடா, ஏண்டா ஜிமினே இங்கே என்னடா நடக்குது, லவ் ட்ராமா நடக்குதுடா, உனக்கு தெரியல, நான் அவன்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் சொல்லிட்டு அவன் கேட்க மாட்டேங்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னான். என்னடா நீ சொன்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாக்க எல்லாத்தையுமே ஜிமினா சுகாக்கிட்டேயும் சொல்கிறாரு. அவருக்கு ஸ்விம்மிங்கே தெரியலையா, காலேஜ் படிக்க சொல்ல எத்தனை ஸ்போர்ட்ஸில் ஸ்விம்மிங்கில் வின் பண்ணி கோல்டு மெடல்லாம் வாங்கினான் தெரியுமா, கோல்டு மெடல் எல்லாத்தையும் அங்கே வாழை அப்படி தொங்க விட்டுட்டு வந்துட்டு, எனக்கு ஸ்விம்மிங் தெரிலனாடா அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஜிமினா டென்ஷன்ல நோட் பண்ணான். ஜங்குக்க தன் பக்கத்தில் கொஞ்சம் க்ளோஸாக வைக்க இது ஒரு சான்ஸுங்கிற மாதிரி இப்போ ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு பிடிச்சிருந்தோம். ஜங்குக்குமே நம்ம டேயோட ஹேண்ட்ஸை தான் பிடிக்க ட்ரை பண்ணுறாரு, பட் நம்ம இப்போ பிடிச்ச பொசிஷன்லேயே ஜங்குக்கு நோட் பண்ணால், இந்த மாதிரி இருந்தால் எப்படிடா ஃப்ரெஷ்ஷப் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நிமிந்துட்டே அவரோட ஃபேஸை நோட் பண்ணோம். ஜங்குக்கு பார்க்குற மூமெண்ட்டுக்கு டக்குன்னு நம்ம ஜங்கு கீழே குனிறாரு. இவர் என்ன இந்த மாதிரி நம்மளே பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி என்னோடய ஹேண்ட்ஸை பிடிங்க, நம்ம கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஸ்விம் பண்ணலாம், அப்படின்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம டைமே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்கவும், ஸ்விம்மிங் தெரிஞ்ச பர்சனுக்கே நம்ம ஜங்குக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தா நம்ம ஜிமினாண்டா போகிறப்ப பாட்டாட்டையாங்க இந்த வில்லேஜிலே செட்டில் ஆயிடுவான் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான்.
அட அவன் பேரண்ட்ஸுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சோ உனக்கு தாண்டா பெரிய ப்ராப்ளம். அவங்க பேரண்ட்ஸை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல. வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போய் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணியாடாங்கிற மாரி உன்னை பனிஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாரி சுகா கலாய்க்க டக்குன்னு ஜிமினா ரியாலிட்டிக்கிறது. அட ஆமாம், நான் தான் எங்கே கூட்டிகிட்டு வந்தேன், ஏதாவது ப்ராப்ளம் டைப் பண்ணானா என்ன தானே திட்டுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜிமினா நேராக டேக்கிட்ட வந்துட்டு சரி எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு போய்டும், வாங்க மேலே போகலாம் அப்படிங்கிற மாரி நம்ம டேயோட ஆன்சர் பிடிச்சபடி நேராக மேலே கூட்டிட்டு வந்தா. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாரி கேட்கவும், நீ ஏன்டா அவன்கிட்ட எப்போ பட்டாலும் க்ளோஸ் ஆப்பார, நான்டா சொன்னேன்லடா ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாரி நம்ம ஜிமினா கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம டே பிடிச்சி கொஞ்சம் கோவமாக திட்டிகிட்டு இருப்பாரா, இந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்தேன். டே வந்து இப்போ உனக்கு என்ன சைடு, நான் அவன் கூட கொஞ்சம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறேன், அவன்டா அடையும் பெருசாக கண்டுக்காமல் என் கூட தானே இருக்கிறான், நீ ஏன்டா இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற. இங்கே பாருட்டே, உன்னோட பேரண்ட்ஸை பற்றி உனக்கு தெரியும், ஜங்குக்கு பற்றியும் தெரியும், 2 பேரை பற்றியும் நல்லா தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி நீ ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணுறது எனக்கு பிடிக்கல, முதல்ல அடை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மீன் 2 பேரும் இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த பிளேஸில் நம்ம ஜங்கு கூட அங்கிள் சனோட நம்ம ஜங்கு கூட டேடோட சிஸ்டரோட சன் ஒரு பர்சன்ட் இருந்துருப்பான். ஜங்கு கூட டேடோட மொட்டை ப்ராப்பர்ட்டிஸ் தான் இவங்க கெட்டுருப்பாங்க. ஜங்கு கூட பேரண்ட்ஸ் டெத் ஆன மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு இந்த மாதிரி அவரோட ஹேரெல்லாம் ரப் பண்ணபடி, பாடியெல்லாம் ரப் பண்ணபடி அந்த பிளேஸில் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக நனைஞ்சிருக்குது, பாடியோட ஒட்டி போய் இருக்குது. இந்த மூமெண்ட்டுக்கு அந்த ஷர்ட்டெல்லாம் வட்டுறனபடியே நம்ம ஹாரிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி லீ அந்த பிளேஸில் என்ட்ரு ஆகுறான். லீ இந்த மாதிரி ஹிப்பை ஹோல்ட் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்கு கொஞ்சம் ஷாக் ஆகி லீயை பிடிச்சி புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. லீ சரியான ஒரு பேட் பாய், எல்லாருக்கிட்டையுமே மிஸ்பிகேவாக ரொம்பவே ப்ளே பண்ணுவான். அந்த மொமெண்ட்டுக்கு ஜங்குக்கு வந்து நம்ம ஜங்குக்கோட டேடு வந்து லீயோட மாமோட பிரதரில் அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு வந்து அந்த மாமா பசங்க அந்த மாதிரி ஒரு டோனிங்கில் தானே வருது. அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. இந்த வில்லேஜ்லேயே ஃபஸ்ட்டில் யாரும் ரொம்ப ஹேண்ட்ஸம்ங்கிற மாதிரி கேட்டால் ஜங்குக்கு தான் வருவார். இங்கே இருக்கிற எல்லாரோடையும் நம்ம ஜங்குக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பாரா. அந்த மூமெண்ட்டுக்கு இவன் எல்லாருக்கிட்டையும் ப்ளே பண்ணுவான். ஜங்குக்கிட்ட வந்து வாலண்ட்ரியாக பேசுவான். பட் நம்ம ஜங்குக்கு வந்து இக்னோர் பண்ணபடி போவாரா, இந்த மாதிரி இக்னோர் பண்ணபடி போனான். அப்புறம் போக போக அவன் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சுட்டுருப்பான். இந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு ஜங்குக்லேயே புஷ் பண்ணபடி உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது, உனக்கு அறிவில்லை, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, நான் எத்தனை டைம் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாதுன்ட்டு. உன் பேரண்ட்ஸ் என்ன, என் பேரண்ட்ஸை கில் பண்ணிட்டாங்க, என் பேரண்ட்ஸோட மொட்டை ப்ராப்பர்ட்டிஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஏன் இப்போ என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட தான் எதுவுமே இல்லையே, பின்ன ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினா ஜங்குக்கோட ஜாயின்ல என்ன கிரிப்பை பிடிச்சபடி அடா நீ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கிறியே பேபி, க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக கண்டா நீ இருக்கிறியே, நான் ஒன்றாண்டா நான் ஃபுல்லாக கேட்குறேன் மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு, மேரேஜுக்கு ஓகே பண்ண மாட்டேங்கிற, இப்போ வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம், மாமா மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாரி இல்லை இந்த மாதிரி பேச நம்ம ஜங்கு காண்டாக்கி டேட்டி பிடிச்ச டாக் எத்தனை பர்சன்ஸ் கூட ஏன் நான் இருக்க சொல்லியே எத்தனை பர்சன்ஸ்கிட்ட நீ எந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுங்கிறத நான் எப்படிலாம் பார்த்துருக்கேன், என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுறியாடாங்கிற மாரி நம்ம லீயை போச்சு தள்ளி விடலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். லீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்சண்டாக இருக்கிறான். என் ஜங்கு கண்ட அளவுக்கு ஸ்ட்ராங்காக கிடையாத மூமெண்ட்டுக்கு லீயை புஷ் பண்ணி தள்ள ட்ரை பண்ணோம். நம்ம லீடா சரி ஜங்குக்கா இன்னைக்கு நான் ஃபுல்லாக கல் குச்சேன்னா ஒரு மாதிரி போர்டு கெக்கேறி போயிருக்குது, ஏன் நம்ம 2 பேரும் அப்படியே ஜாலியாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணலான்னுங்கிற மாரி நம்ம ஜங்குக்கிட்ட கொஞ்சம் டேட்டியாக பேசினபடி ஜங்குக்கோட ஆன்சர் பிடிச்சி இழுட்டோம். ஜங்குக்கு வந்து லீயை பிடிச்சி தள்ளிவிட ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதே பிளேஸில் லீக்கு இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க, அதாவது பாடி கார்ட்ஸ் மாதிரி. அந்த மாதிரி பர்சன்ஸில் ஒரு 3% என்ட்ராகி ஜங்குக்கு அங்கே 2 கூட்டிகிட்டு போகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் என்னை விடுடா ஏன்டா அப்படி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறேன், அவன் பேரண்ட்ஸ் என்னன்னா என் பேரண்ட்ஸை இந்த வேர்ல்டை விட்டு மூவ் ஆன் பண்ணது மட்டும் இல்லாமல் என் லைஃபை அழிச்சிட்டு போடுறேன்ட்டு நீ என்னையே மொட்டமாக அழிக்க வந்துருக்கியா, என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்கு பயங்கரமாக கட்டுறாரு, என்னை விட்டுருங்கிற மாதிரி என்ன மாதிரி அழுதுகிட்டு இருந்தான். அவன் ஒரு ஜீப் ஓகே அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்துருப்பான். அடுப்பில் பிடிச்சி நம்ம ஜங்குக்கு தள்ளலானுங்கிற மாதிரி ஜங்குக்கு புஷ் பண்ண போனால் ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி புஷ் பண்ணி நம்மகிட்ட லீக்கிட்ட இருந்து
பிரிக்கிறாரு. இந்த மாதிரி பிரித்தோம். லீ டென்ஷன் ஆகி யார்டா நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டே நோட் பண்ணோம். ஜொங்குக் பாயிட்டில் இருந்தவர் டேக்கு பேக் சைடில் நின்னபடி டேயோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. ப்ளீஸ் சார் ஏதாவது பண்ணிங்கிறேன் அந்த பர்சன்ட் அனுப்புங்க சார், ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்களா அப்படிங்கிற மாதிரி பாயிட்டில் இந்த மாதிரி நம்ம டேயோட ஹிப்பை கிரிப்பை பிடிச்சபடி நம்ம ஜொங்கு கழுவாரா என்ன மாதிரி ஆள்தான். ஹாரி நம்ம மட்டும் பார்த்துட்டு டே திமிரு படித்தவனே அவனை ஒரு 2 minutes அந்த பிளேஸில் விட்டுட்டு போய் கொடுக்கல, இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணுறியாடா, என் டேடுக்கிட்ட சொல்லிடுவேன், என்னோட பிளேஸ்க்குள்ளே நீ எடுக்க வந்த அப்படிங்கிற மாதிரி ஹாரி கோவமாக அட்டிட்டேன். என்னடா ஊர் தலைவர் என்னோட டேட், அது தெரியும்ல உனக்கு, மேரேஜ் ஒழுங்காக நடக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஹாரியை லீயே மிரட்டுறோம். இந்த மாதிரி மிரட்டுனோம். இந்த மூமெண்ட்டை டே நோட் பண்ணிட்டு இருந்தான். டேயோட ஹிப்பை ஜொங்குக்கு இவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு லீ டென்ஷன் ஆகி நம்ம ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை டேயோட ஹிப்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணோம். டே லீயோட செஸ்ஸில் ஹேண்ட்ஸை வச்சபடி புஷ் பண்ணி தள்ளுறாரு. அதான் அவன் கூட எங்கேயோ வரலான்னுங்கிறாம்ல, எடுக்க தேவையில்லாமல் அவங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க மட்டும்ல, நீ யார் மட்டும்ல இந்த பிளேஸ்க்குள்ள என்றாக்கி எடுக்க ஒவ்வொரு பர்சன்ட்டே ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி டே கேட்கவும் ஹாரி கரெக்டாக டே முன்னாடி என்றாக்கி ப்ளீஸ் சார் எதுவும் ப்ராப்ளம் பண்ணாதீங்க, இவன் ரொம்ப பேடான பர்சன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா அந்த பிளேஸில் லீ கூட 2-3 பர்சன்ட்ஸ் வந்திருப்பாங்களா, அந்த பர்சன்ட்டை லீ நோட் பண்ணிவிட்டு அவனை அடித்து போட்டுட்டு ஜொங்குக்கு தூக்கிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக அந்த பிளேஸில் டேயை அடிக்க வர அந்த ஹேண்ட்ஸ், பஞ்சு பண்ண வர அந்த ஹேண்ட்ஸை ஜிமினா கிரிப்பாக பிடிச்சிடுவார். டேய் நான் இருக்க சொல்லி என் மச்சான் மேலே கையை வச்சிருவியாடா, நான் தாண்டா அவனை இங்கே கூப்பிட்டு வந்துருக்கேன், அவனுக்கு சின்னதாக கூட அடிப்படாத அளவுக்கு நான் தாண்டா அவனை அங்கே ரெண்டு கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை நம்ம ஜிமினா அடிக்க ஹாரிடா அடா பாவி ஏண்டா அடித்தா அப்படிங்கிற மாதிரி ஹாரி ஜிமினா நோட் பண்ணோம். ஜிமினா ஃபைட் பண்ண மூமெண்ட்டுக்கு ஜிமினா அடிக்க வர பர்சன்ட்டை சுகா அடிக்க இப்படி யூமின் 2 பேர் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணபடி ரொம்ப அமைதியாக நிற்பாரா. இந்த மாதிரி 3% to 4% இருப்பாங்க, 4% நம்ம யூமினே அடிச்சிருவாங்க. இந்த மாதிரி அடிச்சுட்டு கரெக்டாக நம்ம லீக்கிட்ட வந்துட்டு இங்கே பாருடா டே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க என்னோட பிரதர் அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான், மேரேஜ் வரை நீ நிப்பாட்டிடுவியா, இங்கே நிப்பாட்டு பார்ப்போண்டா அப்படிங்கிற மாதிரி கோமா ஜெமினா இந்த மாதிரி பேசினா கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ஹாரியோட டேடை என்றாகி இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் லீ ஹாரியோட டேட் என்ற மொமெண்ட்டை பார்த்துட்டு லீ அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புனா ஹாரியோட டேடுக்கிட்ட வந்துட்டு ஒன்றும் இல்லை டேட் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஜொங்குக் பயங்கரமாக க்ரை பண்ண பொசிஷனில் இருக்கிற ஹாரியோட டேடை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு ஜொங்குக் டக்குன்னு அந்த ஹக்கா பிரேக் பண்ண வேகத்திலேயே நேராக ஹாரியோட டேடுக்கிட்டே வந்துட்டார். ஹாரியோட டேடு ஜொங்குக்கோட ஆன்சர் கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி ஹவுஸுக்கு நம்ம ஜொங்குக்கு ஹாரியோட டேடை கூட்டிகிட்டு போவாரா. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் நம்ம டேடா ஜிமினாவை நோட் பண்ணால் சரி உன் பார்வை தான் புரியுது, கேட்குறேன் முறைக்காட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் ஹாரி இப்போ ஒரு பர்சன்ட் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த அளவுக்கு ப்ராப்ளம் பண்ணாங்களே அவன் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது ஏன் ஜிமினா கேட்குற, ஜொங்குக்கோட டேடு தான் இந்த வில்லேஜ்லேயே ஹெட்டாக இருந்தார், ஊர் தலைவராக இருந்தார். ஒரு சின்ன மூமெண்ட்டில் இப்போ வந்தானே லீ அவனோட பேரண்ட்ஸ் அதாவது லீயோட மாம் தான் ஜங்குக்கோட டேடோட சிஸ்டர், இருந்தாலும் இந்த பிளேஸுக்கு ஹெட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜங்குக்கோட டேடு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட டேடுக்கு பேபிஸே இல்லை. ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஜங்குக் போட்டே ஜங்குக் போட்டாகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கோட ஆன்ட்டி தான் மொத்த ப்ராப்பர்ட்டிஸும் லீக்கு தான் கிடைக்கும், லீ தான் இந்த பிளேஸில் அவங்க டேடு ஜங்குக்கோட டேடு எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காரோ அத்தனை ப்ராப்பர்ட்டிஸும் தன்னோட சனுக்கு கிடைக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா. அந்த பிளேஸில் ஜங்குக்கோட அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, பேபியும் போட்டாச்சு. ஜங்குக் போட்டாகி ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே ஒரு சின்ன ஒரு மூமெண்ட், அது ஆக்சிடெண்ட்டு தான் பண்ணது லீயோட பேரண்ட்ஸ் தான். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸை கில் பண்ணிட்டாங்க. ஜங்குக்குமே அன்றைக்கி டெட் ஆக வேண்டியது தான். பட் ஏதோ காடு புண்ணியத்தில் அவன் தப்பிச்சு என்ன பிரோஜனம், ஜங்குக்கை யாருமே சேவ் பண்ணக்கூடாது, ஜங்குக்கை யாருமே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது, அவனுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களை நான் பனிஷ் பண்ணுவேனுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டில் லீயோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபைட் பண்ணாங்க. என்னோட டேடு தான் ஜங்குக்கை சேஃபாக அவர் ஹவுஸுக்கு கூப்பிட்டு வந்தார். இப்போ என்ன, அவன் என்னோட ஃப்ரெண்டோட சன்னு, உனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தானே வேணும், அத்தனை ப்ராப்பர்ட்டிஸை நீயே வச்சுக்கோ, தேவையில்லாமல் அவங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணாதுங்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் லீயோட பேரண்ட்ஸ் ஓனர் ஆனாங்க.
அந்த மொமெண்ட் ரொம்ப பெயினாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணேன், ஜங்குக்கு சேவ் பண்ண வேறு வழி தெரியாமல் இந்த மாதிரி என் டேடே மட்டும் ஒர்க்கையும் பண்ணார். அதுக்கப்புறத்துலேருந்து ஜங்குக்கு சேஃபாக தான் என்னோடய டேடு பார்த்துட்டு இருந்தார். கொஞ்சம் டேஸுக்கு அப்புறம் மற்ற பர்சன்ஸ் மூலியமாகவும் இதோ போடு விருண்டலி இந்த டாக் தான் நாங்கள் ஸ்கூல் படிக்க சொல்ல அதோட ஒரு 12 ஏஜ் இருக்க சொல்ல சும்மாவே இல்லாமல் நீ ஹாரியோட பிரதர்லாம் கிடையாது, உனக்கு பேரண்டே கிடையாதுங்கிற மாதிரி ப்ராப்ளத்தை படுத்திட்டான். அப்போ நான் என் டேடுக்கிட்ட கேட்டான், நான் அவங்களோட சன்னு கிடையாதா, வில்லேஜில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி சொல்கிறாங்களே நான் யாருன்னுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டான். அப்போனா எனக்கும் தெரியும் ஜங்குக்கு என் கூட போட்டான பர்சன்ட் கிடையாது, அவன் இன்னொரு பர்சன்டோட சன்னுன்ட்டு. அதுக்கப்புறம் அவன் எங்கள் ஹவுஸில் இல்லை, அவங்க பேரண்ட்ஸோட ஹவுஸ் ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கிற அந்த ஹவுஸ்க்கே போயிட்டான். நான் இங்கேயே இருக்கிறேன், யாருக்கும் ப்ராப்ளமாக இருக்க விரும்பலங்கிற மாரி அவனே அவன் லைஃப்பை பார்த்துக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னோடய பேரண்ட்ஸ் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறத அவன் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிப்பான். ஆனால் என்னமோ தெரியல, ஒரு 18 ஏஜ் ஜங்குக்கு இருக்க சொல்ல இவன் ஏற்கனவே ஒரு டேட்டி பிடிச்ச டாக் சும்மாவே இல்லாமல் ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போவே நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும், நான் எத்தனை பர்சன்ஸ் கூட எப்படி ப்ளே பண்ணாலும் ஒய்ஃப்னுங்கிற பிளேஸில் நான் உன்னிட்டா வச்சுப்பேன், நீ என்னை இப்போவே மேரேஜ் பண்ணுங்கிற மாதிரி பெரிய ப்ராப்ளம் பண்ணி அது ஒரு பெரிய ஃபைட்டாகவே ஆயிடுச்சு. என்னோடய டேடு தான் கொஞ்சம் லியோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசி லியை கொஞ்சம் வார்ன் பண்ண சொல்லிவிட்டு ஜங்குக்கு அந்த பிளேஸ்லேருந்து சேவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் லீன்ற ஒரு ப்ராப்ளம் பண்ணலை. இப்போ நான் இந்த பிளேஸ்லேருந்து மேரேஜ் பண்ணி போகிறோம்ல, ஆனால் ஜங்குக்கிட்ட வாலண்டரியாக ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான். இனி லீ ஏதாவது ப்ராப்ளம் பண்ணால் ஜங்குக்கு சேவ் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி லீ ப்ராப்ளம் பண்ணுறானுங்கிறத என் டேடுக்கிட்ட போய் சொல்லிட்டுக்கு இந்த பிளேஸில் நான் இருக்க மாட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சேடான மூமெண்ட்லேயே இந்த மாதிரி ஹாரி பேசிட்டு போனால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. ஜங்குக்கு தான் அந்த ட்ரீ பக்கத்துலேயே உட்காண்ட்ருந்து தேம்பி அழுதுகிட்டு உட்காண்ட்ருக்காரு. இந்த மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. இருந்தாலும் டேக்கு ஏஜ் அடியும், ஜங்குக்கு தானே கொஞ்சம் ஏஜ் கம்மி அந்த மூமெண்ட்டுக்கு. நேராக ஜங்குக்கு உட்காரவும் க்ரை பண்ணிட்டு இருந்த ஜங்கு கம்ப்ளீட் டீரெல்லாம் வேகமாக ஃபைட் பண்ணப்படி ஏதாவது வேணுமா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. என்ன மாதிரி கேட்டால் ஆமாம் எனக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கிட்டே கேட்க நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கிறேன், டிப்ரெஷனில் இருக்கிறேன், என்னோடய டிப்ரெஷன் இல்லாட்டி யாராவது குறைக்கணும், யாராவது என்னோடய டிப்ரெஷன்லாம் குறைக்க முடியுமா, என் பெயினை எல்லாத்தையும் போக்க முடியுமா, பெயின் கில்லர் மெடிசன் மாதிரி ஏதாவது இருக்குதானுங்கிற மாரி கேட்க பெயினை யாராலையும் குறைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லவும் யார் சொன்னா அதெல்லாம் பெயின் தானாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படி உட்கார வச்சுட்டு நீ ஏன் இந்த மாதிரி உட்காந்துட்டு க்ரை பண்ணி எழுதிட்டுருக்க, இன்னும் 1 ஹவர் கழிச்சு உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு வித்தியாசமான சாண்டல் வச்சு சடங்கு பண்ணுவாங்கள்ல, அங்கே நீ போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை கண்டிப்பாக அந்த பிளேஸில் லியோட பேரண்ட்ஸ் அதாவது ஆன்ட்டி வருவாங்க, ஏன்னா அந்த பிளேஸில் பார்த்தா என்ன திட்டுவாங்க, அடுக்கப்படியில் நான் இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு யார் என்ன சொன்னால் என்ன, நீ ஏன் அந்த பர்சன்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படுற, நீ வா மாடல் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு புஷ் பண்ணி இழுத்தா இல்லை வேண்டாம் அங்கிள் ஆன்ட்டி ப்ராப்ளம் பண்ணுவாங்க, அப்புறம் ஹாரியோட ஃபங்க்ஷன் டேமேஜ் ஆகிரும், வேண்டாங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினா ஜங்குக்கோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி ஒரு ஹக்கான மூமெண்ட்லேயே என்ன பேர் மாடலை எதுக்கு இந்த மாதிரி நர்வஸ் ஆகுற, இன்னும் எத்தனை டேஸ் தான் இப்படி போகிற வர பர்சன்ஸ் அவ்வளோ வெறியும் பட்டு பயப்படுவேன், உன் லைஃப்பில் உன்னோட செல்ஃபில் நீ சொந்தமாக எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்க, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல், இதுலேயே நீ எவ்வளோ போல்டான பர்சன்கிறது உனக்கு தெரியலையா, நீ ஒன்றும் அதர் பர்சன்ஸோட திங்ஸை அப்படியே எடுத்துக்கல, உன்னோட மொத்த ஹார்ட் ஒர்க்கை வச்சு இந்த பிளேஸில் ட்ராவல் ஆகிட்ருக்க, அப்படி இருக்க சொல்ல நீ அதர் பர்சன்ஸை பார்த்து இந்த மாதிரி பயப்படக்கூடாது. அது மட்டும் இல்லை ஹாரி உன்னோட ஃப்ரெண்டுங்கிற, கண்டிப்பாக இந்த மொத்த பிளேஸ்லேயும் இந்த ஃபங்க்ஷன் மொத்தத்துலேயும் நீ அவன் பக்கத்தில் இருக்கணும்னு அவன் திங்க் பண்ண மாட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி திங்க் பண்ணால் நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு ஜங்குக்குமே ஹாரி கண்டிப்பாக நம்மளை எல்லா பிளேஸ்லேயும் பக்கத்தில் இருக்கணுங்கிற மாதிரி தான் சொன்னான், ஹாரிக்காவட்டு நம்ம கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு போகணுங்கிற மாதிரி நம்ம கூட சேர்ந்து கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் பிளேஸ்க்குள்ள என்றானா அந்த பிளேஸில் ஹாரியுமே நம்ம ஜங்குக்கு கூட வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, இங்கே தானே இருந்தால் எங்கே போனால் இந்த பிளேஸில் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா கூட ஜங்குக்கு ஒரு மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹாரி ஹாப்பியாகி ஜங்குக்கா
பக்கத்தில் வா அப்படிங்கிற மாரி கூப்பிடவும் ஜங்குக்கு அப்படியே நேராக ஹாரி கிட்ட வந்து நின்னா நம்ம ஹாரிடா மாம் என்னடா ஜங்குக்கும் என்னை மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும்னு திங்க் பண்ணுறான் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவனை யாரடா இப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு பர்சன்ட் வில்லேஜில் இருக்கிற ஒரு பர்சன்ட் கேட்கவும் இப்போ என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு உடனே மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ இதை பற்றி பேசாட்ட அப்படிங்கிற மாதிரி ஜொங்கோ காமெடி யாரே பக்கத்துலேயே நின்னா கரெக்டாக லியோட மாம் அந்த பிளேஸில் என்ட்ராகி ஜொங்குக்கு பாட்டை அடுத்த செகண்டே திட்ட ஆரம்பிச்சிருவாங்களா இந்த மாதிரி திட்ட ஆரம்பித்தா ஜொங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷனே சேஞ்ச் ஆகி ஸ்டேஜிலேருந்து கீழே இறங்கலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன் நம்ம ஹாரி ஜங்கு கூட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி என் பக்கத்தில் இருங்கிற மாதிரி புஷ் பண்ணி பக்கத்துலேயே உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சோம். லியோட மாம் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆனா அதே பிளேஸில் நம்ம ஜிமினா சுகா இவங்க எல்லாருமே கரெக்டாக நம்ம ஜங்குக் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா ஃபஸ்ட்டில் நம்ம ஹாரியோட பேரண்ட்ஸ் வந்து சீக்ஸில் ஹேண்ட்ஸில் ஃபீட்லலாம் அப்படியே சாண்டல்ஸை நல்லா ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம்ல, ஃபேஸ் மாஸ்க் மாதிரி அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அண்டை அப்படியே சீக்ஸில் ஹேண்ட்ஸில் ஃபீட்லலாம் ரப் பண்ணபடி கொஞ்சம் ஃப்ளவர் எடுத்து ஹாரியோட ஹெட்டில் போடுற மாதிரி விஷ் பண்ணுறாங்க. அவரும் பிளெஸ்ஸிங் வாங்கிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த வில்லேஜில் இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே நம்ம ஹாரிக்கு விஷ் பண்ண நம்ம ஹாரியை விசேஷம் வாங்கினபடியே அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப க்யூட்டாக போகுது. நம்ம ஜேகே இந்த மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாரு. போடா குறைக்க நம்ம ஹாரிக்கு இவர் சீக்ஸில் ஹேண்ட்ஸில் ஃபீட்லலாம் ரப் பண்ணபடி வாழ்த்து சொல்வாரா. இந்த மாதிரி வாழ்த்து சொன்னால் ஹாரி ரொம்ப ஹாப்பியாகி ஐயோ உன்னோட பிளெஸ்ஸிங் தாண்டா எனக்கு முதல்ல வேணுங்கிற மாதிரி ஜங்குக்கை டைட்டாக ஹேக் பண்ண ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியான இந்த மூமெண்ட்டே நோட் பண்ணபடியே ஸ்மைல் பண்ணபடியே இருந்தால் இங்கே அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும். ஹாரி அப்படியே ஒரு பிளேஸில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஹாரிக்கு பக்கத்தில் ஒரு தொட்டி மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணி இருக்குது. அதில் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணி அதில் வந்து மஞ்சளை தட்டி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அது ஃபுல்லாக எல்லோ வாட்டர் மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுது. இந்த மாதிரி மிக்ஸ் ஆனால் அதை அப்படியே எடுத்து நம்ம ஹாரியோட பாடியில் ஊட்டுறாங்க. அதாவது ஃப்ரெஷ்ஷாக பார்க்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்க்க வைக்கிற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு இந்த ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணபடி இருந்தால் எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹாரிக்கு வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன். மெஹந்தி வச்சுட்ருக்காங்க. எல்லாமே நைட்டு தான். இந்த மாதிரி மெஹந்தி வச்சுக்கிட்டு இருந்தா இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஐயோ நேற்று இருக்கிற ஃபங்க்ஷனோட இன்றைக்கி இருக்கிற ஃபங்க்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்குடா. நேற்று என்னடா ஃபங்க்ஷன் நம்ம வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹாரி கேட்டால் என்ன ஃபங்க்ஷனாடா கேட்குற. அதான் நேற்று நீ ஃபுல்லாக அந்த எல்லோ வாட்டரில் மஞ்சள் தண்ணியில் ஃபுல்லாக நனைஞ்சல்ல செம்ம உன்னோட ஃபேஸ்லாம் செம்ம பிரைட்டாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி எக்ஸைட் ஆனால் ரொம்ப எக்ஸைட் ஆகாத. நெக்ஸ்ட்டு உனக்கு மேரேஜுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும். அதுலேயும் நான் நிறைய அந்த ஒர்க்கை மட்டும் நான் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹாரி இந்த மாதிரி கலாய்ச்சப்படியே மெஹந்தி வச்சுட்ருப்பாரு. அந்த மாதிரி மெஹந்தி வச்சுக்கிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஸ்லீப்லாம் பண்ணாமல் அந்த ட்ரீ எப்போதும் ஒரு ட்ரீ பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அந்த ட்ரீ பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தான். ஜங்குக்கு அப்படியே அந்த பிளேஸில் குட்டி குட்டி மின்மினி வர மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த மின்மினி பூச்சிங்களை ஃபாலோ பண்ணபடி நடக்க ஆரம்பிச்சிருவார். ஜங்குக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தோம். ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே நம்ம டேயுமே நடக்கிறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி தான் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்துருப்பாரு. ஜங்குக்கு இந்த மாதிரி சிங்கிளாக ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்ட்ராகிறத நோட் பண்ணோம். அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கு போன பிளேஸில் எக்கச்சக்க மின்மினி பூச்சிங்க இருக்குது. அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அடிக்கிட்ட போய் ப்ளே பண்ணி விளாண்டுட்டுருக்காரு. டைம் 10 ஸ்லீப் பண்ண சொல்ல தன்னோட தனிமை சிங்கிளாக இருக்கிறாருல அந்த கொஞ்சம் பிரேக் பண்ணுற விதமாக இந்த மாதிரி வந்து அந்த பிளேஸில் அந்த மின்மினி பூச்சிங்க கூட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். திடீர்னு அந்த பிளேஸில் வித்தியாசமாக ஒரு சவுண்டு கேட்குறத பார்த்துட்டு ஜங்குக்கு பயந்து போய் டக்குன்னு திரும்பவும் என்ன மூமெண்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டார். ஜங்குக்கு டக்குன்னு திரும்புவானுங்கிற மாதிரி
டேய் நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு இன்னும் பயந்து போய் அங்கேருந்து ஓடலாங்கிற மாதிரி போனால் ஓடுற மூமெண்ட்டுக்கு வேறு தட்டி கீழே விழ போனால் ஜங்குக்கு நம்ம கிரிப்பை பிடிச்சபடி 2 பேருமே அப்படியே கொஞ்சம் ரோல் ஆனபடி, அது கொஞ்சம் சரிவான பிளேஸாக இருக்குது, கொஞ்சம் ரோல் ஆனபடியே கரெக்டாக வராங்க. இந்த மாதிரி வேண்டா ஒருத்தன் மேலே ஒருத்தர் ரோல் ஆன பொசிஷன்லேயே ஒரு ட்ரீயில் லாக் ஆகவும் எப்பவும் நம்ம ஜங்குக்கு டேயோட லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் கிஸ் திரும்ப ஆகிற மூமெண்ட்டுக்கு டீ ஒரு மாதிரி ஷைனஸில் சிரித்தோம். ஜங்குக்கு தான் ஒரே ஆக்வர்டாக இருக்குது. என்னடா எப்போ பார்த்தாலும் டக்கு டக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ணிட்டேனேங்கிற மாதிரி டேயை விட்டு டக்குன்னு எழுந்துக்கிட்டான். டேயோட ஷார்ட் பட்டன் ஜங்குக்கோட டிஷர்ட்டில் ஃபுல்லாக மாட்டியிருக்குது. டிஷர்ட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன், ஒரு மாடல் இருந்திருக்கும். அதில் நல்லா சிக்கியிருக்கு. இந்த மாதிரி சிக்கியிருந்தா ஐயோ இந்த இந்த டிஷர்ட் வேண்டாம், நான் அப்போவே சொன்னேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இப்படிலாம் நீ கொஞ்சம் கெட்டாக போடணுங்கிற மாரி இந்த ஹேரி கூட்டுட்டு இப்போ மாட்டிக்கிச்சே